அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மைசூர் பாக். ரொம்ப ஈஸி செய்யறது. ஆனா கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப ஈஸி. ஆனா கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் கைவிடாம அத கிளறிட்டே வந்தோம்னா தான் அது வந்து நம்ம பக்குவத்துக்கு கரெக்ட்டா அந்த பக்குவம் தெரிஞ்சா ஈஸி செய்யறது. அத ஈஸியா எப்படி செய்யறதுன்னு நான் இப்போ சொல்லி தரேன் உங்களுக்கு. ரொம்ப அ கஷ்டம்லாம் பட தேவையில்ல. ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம். இது வந்து நெய் மைசூர் பாக்கு கிடையாதுங்க. ஃபுல் நெய் போட்டெல்லாம் செய்ற மைசூர் பாக்கு கிடையாது. நம்ம வந்து சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது கடைங்கள்ல வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா? அந்த மைசூர் பாக்கு. அதாவது அ கலர் டபுள் கலரா வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியா இருக்கும் பாருங்க. அந்த மைசூர் பாக்கு தான் இப்ப நான் செய்ய போறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்ப பார்த்துடலாம் வாங்க. இப்போ நானு இந்த டம்ளரால 1 டம்ளர் கடலை மாவு எடுத்திருக்கேங்க. இப்போ எந்த டம்ளரோ, கப்போ, கிண்ணமோ எதுல எடுத்துக்கிறீங்களோ, நீங்க அடுத்தடுத்த அளவுல அதுலவே எடுத்துக்கணும். இது வந்து 1 டம்ளர் கடலை மாவுன்னா, இதுக்கு வந்து 2 டம்ளர் சர்க்கரை, 1 டம்ளர் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயிலு, 1 டம்ளர் வந்து நெய். அந்த மாரி எடுத்துக்கணும் நீங்க. அப்படி அந்த கணக்குல, அந்த ரேஷியோல. அதாவது 1:2:2. ஒரு கப் 1 டம்ளர் கடலை மாவுன்னா, 2 டம்ளர் சர்க்கரை, 2 டம்ளர் வந்து 1 டம்ளர் எண்ணெய், 1 டம்ளர் நெய். அந்த கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா சரியா வரும். இப்ப வந்து இந்த கடலை மாவ வந்து நம்ம ஜலிச்சுக்கலாம். இது வந்து கடையில விக்கிற கடலை மாவு தாங்க. அதனால நம்ம எது நம்ம நம்மளா அரைச்சுட்டு வந்தாலும் சரி, கடல பருப்ப வாங்கி நீங்க காய வச்சு நீங்க அரைச்சுட்டு வந்தாலும், அத கூட நீங்க ஜலிச்சு தான் எடுத்துக்கணும். ஏன்னா, இதுல சின்ன குருணைங்கள்லாம் இருக்கும். அதனால நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்ப மைசூர் பாக் நல்லா வரும் உங்களுக்கு. இந்த மாரி கட்டிங்களெல்லாம் உடைச்சு விட்டு, இப்போ ஜலிச்சுட்டோங்க. இப்போ இத செய்ய ஆரம்பிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம செய்யறதுக்கு முன்னாடி எந்த தட்டுல ஊத்த போறோமோ, அந்த தட்டுல கொஞ்சமா நெய் ஊத்தி நம்ம கிரீஸ் பண்ணிக்கலாங்க. இத ஃபர்ஸ்ட்டு கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, அது ரெடி ஆன உடனே டக்குன்னு ஊத்துற மாரி இருக்கணும். அதனால இந்த தட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்க. எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் போதுங்க. அதனால இந்த தட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் பெருசா வேணும் அப்டின்னா, நீங்க இன்னும் கூட நீங்க கொஞ்சம் ஆழமான தட்டு கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து நம்ம மைசூர் பாக்கு நம்ம ஊத்தும்போது, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசா வரும். எனக்கு இந்த திக்னஸ் போதுன்றதால, நான் இந்த தட்டு எடுத்திருக்கேன். இப்போ இது இப்டி இருக்கட்டும். இப்போ இந்த டம்ளரால 2 டம்ளர் சர்க்கரை போட்டுருக்கேங்க. 1 டம்ளர் நெய் ஊத்தியிருக்கேன். இன்னும் 1 டம்ளர் எண்ணெய் ஊத்தப் போறேன். இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ இந்த டம்ளரால 2 டம்ளர் சர்க்கரை போட்டுருக்கேங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணீய ஊத்துறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேனா, இப்போ இதுல வந்து 1 டம்ளர் நெய்யும், 1 டம்ளர் எண்ணெயும் ஊத்தி வச்சிருக்கோம். இத பார்த்தீங்களா? இப்போ இதையும் நம்ம ஆன் பண்ணிட்டு, இது ஒரு பக்கம் சூடாயிட்டே இருக்கட்டுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இது சூடாயிட்டே இருக்கட்டும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பாகுபதம்லாம் தேவையில்லைங்க. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கொதி நிலைக்கு வரும் பார்த்தீங்களா? அப்போ அந்த டைம்ல நம்ம இந்த கடலை மாவு எடுத்து இதில போட்டுக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து கொதிக்குது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த கடலை மாவ இங்க பாருங்க, இந்த கடலை மாவ இதில கொட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாங்க. இது வந்து உருண்டை கட்டுங்க. அதனால பார்த்து கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு, கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு கிளறிட்டே இருங்க. நம்ம வந்து ஜலிச்சுட்டோம் மாவ. அதனால கொஞ்சமா உருண்டை கட்டாதுன்னு நெனைக்கிறேன். கட்டாது. நான் செஞ்சிருக்கேன். அதனால நல்லா இப்டி கலந்து விட்டுக்கிட்டே நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
இந்த உருண்டை கட்டினதெல்லாம் உருண்டை கட்டுங்க. இந்த உருண்டை கட்டினதெல்லாம் நம்ம இப்படி உடச்சி விட்டுக்கிட்டு நம்ம நல்லா கிளறி விடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் விஸ்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். விஸ்கர் யூஸ் பண்ணி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த கட்டிங்களெல்லாம் நல்லா இப்படி உடச்சி விட்டு நம்ம கலந்துக்கலாம். இப்போது நான் விஸ்கரை வச்சு நான் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிறேங்க. அந்த கட்டிங்கெல்லாம் கொஞ்சம் கட்டி ஃபார்ம் ஆகுங்க. நம்ம மாவு அப்படியே போடுறதால கொஞ்சம் கட்டி ஃபார்ம் ஆகும். கடலை மாவு இல்லை, அதை நம்ம இந்த விஸ்கரை வச்சு இப்படியே இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிடும். இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, கொதிக்குதா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பக்கம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுவும் காஞ்சிருச்சுங்க. எண்ணெயும் நெய்யும் அதை இப்படி ஊற்றி நம்ம கிண்டணும். இந்த கட்டிங்களுக்காக நான் விஸ்கர் வச்சுருக்கேங்க. இல்லைன்னா நம்ம ஸ்பேச்சுலாவே யூஸ் பண்ணலாம், கரண்டியே யூஸ் பண்ணலாம். அந்த எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் இழுத்துக்கோங்க. அப்போ மறுபடியும் நம்ம எண்ணெய் விடணும். இந்த ஸ்டேஜ் அந்த கடைசியில் அந்த திரண்டு மைசூர் பாக்கு பதம் கம்ம கம்மான்னு வீடே மணக்கிற மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த எண்ணெய் கரெக்டாக இதுக்கு சரியாயிடும். இப்போ மறுபடியும் நான் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றுறேங்க. எண்ணெய் வந்து ஆன்லவே இருக்கணுங்க. அது சிம்மில் வச்சுட்டோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சோ அது வந்து கொதிச்சிக்கிட்டே இருக்கணும். புகை வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ சிம்மில் இருந்ததுன்னா உங்களுக்கு எண்ணெய் கொதி நிலையில் இருக்கும், ஆனால் புகை வராது. இப்போது கட்டியெல்லாம் நல்லா உடஞ்சிருச்சு பாருங்க. இப்போ நல்லா கடலை மாவு வேக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த விஸ்கரை எடுத்துட்டு இப்போது நம்ம ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் ஆகுங்க. அது வரைக்கும் நம்ம இதை பாருங்க கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் மறுபடியும் நம்ம ஒரு கரண்டி 2 கரண்டி இந்த எண்ணெய் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கணுங்க. அப்போ தான் ஊற்றின உடனே எப்படி பொங்குது பாருங்கள், அந்த மாதிரி பொங்கினாதான் உங்களுக்கு மைசூர் பாக்கு நல்லா அந்த நடுவில் ஒரு கலரு, மேலேயும் கீழேயும் ஒரு கலரு, அந்த பீஸில் அப்புறம் ஹோல்ஸோட நல்லா வரும். நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது, சின்ன பசங்களாக இருக்கும்போது வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மைசூர் பாக்கு. இப்போ இருக்கிற மைசூர் பாக்கு வந்து நெய் மைசூர் பாக்கு. அது பயங்கர நெய் ஊற்றுறாங்க. அது வந்து மில்க் பவுடரில் கூட செய்யலாங்க அந்த மைசூர் பாக்கு. அது வந்து கடலை மாவு தேவையில்லை அந்த மைசூர் பாக்கு. இது வந்து கடலை மாவில் நம்ம பாரம்பரிய தாத்தா பாட்டிகள் காலத்து மைசூர் பாக்கு. இது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பொறுமை தாங்க வேணும் இதுக்கு. நல்ல பொறுமையாக நம்ம அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இது பண்ணணும். ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிங்கன்னா கடலை மாவு வந்து தீஞ்சு போயிடும். அப்புறம் உங்களுக்கு கலரே அது டேஸ்ட்டே மாறி போயிடும். டெக்ஸ்டர் டேஸ்ட்டு எல்லாமே மாறி போயிடும். அதனால நம்ம இதுவும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இது வந்து ஹாட்டாகவே இருக்கணும். எண்ணெய் ஹாட்டாக வந்த அப்புறம் நம்ம வந்து அதை சிம்மில் வச்சுட்டு அதை எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ இன்னும் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் நெய் ரெண்டும் கலந்தது. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. நம்ம பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு திரண்டு வருதுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்குது நமக்கு, எண்ணெயும் நெய்யும். நம்ம அதை ஊற்றிக்கலாம். இப்போ வீடே மணக்கோங்க. அந்த மைசூர் பாக்கு ரெடி ஆன உடனே அப்படி ஒரு மனம் வரும். இதை பாருங்க, இன்னும் கூட கொஞ்சம் கடைசியில் கொஞ்சோண்டு நெய் இருக்கு, அதை ஊற்றலாம்.
அத அப்படியே விடாதீங்க நெய்ய. நெய்ய வந்து இந்த மாரி காய்ச்சி தான் நம்ம ஊத்தணும். இத பாருங்க. ஊத்தி விட்டுறலாம். நம்ம அந்த 2 டம்ளர் 1 டம்ளர் எண்ணெய், 1 டம்ளர் நெய் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு 1 1/2 ஸ்பூன் நெய்யி நமக்கு தேவைப்பட்டது. அவ்வளோதாங்க. இப்போ வந்துரும். பதம் வந்துரும் பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல தாங்க நம்ம வந்து கைவிடாம கிளறணும். அடி பிடிச்சிரும். அதனால இந்த ஸ்டேஜ்ல நம்ம கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். இது நான்ஸ்டிக்ன்றதால நமக்கு கீழே ஒட்டுறதுக்கான வாய்ப்பு இல்ல. இருந்தா கூட டக்குன்னு கலர் மாறிடும் கீழே. அதனால நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கமகமான்னு வந்துருச்சு. இதை பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அது திரண்டு இதை பாருங்க எப்படி சுத்துது பாருங்க. கடாயில மாவு ஒட்டாம சுத்துது இல்ல, இதுதான் பதம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு தட்டில் ஊற்றி விட்டுடலாம். தட்டில் ஊற்றிட்டேங்க. நான் ஒரு ஆளாக செய்யறதால உங்களுக்கு ஊத்துறத காட்ட முடியலங்க. அவ்வளோதாங்க. இது எப்படி இப்படி சமன்படுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம போட்ட எண்ணெய் அந்த நெய்யெல்லாம் மேலே வந்துடும் பல பல பலான்னு. அவ்வளோதாங்க. இது கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போதுங்க, 10 நிமிஷம் கூட வேண்டாம். ஏன்னா கெட்டியாயிடும் டக்குன்னு. அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இது பாருங்க எவ்வளோ அழகா உள்ள போகுது. நமக்கு எவ்வளோ ஒரு திக்னஸ்ல வேணுமோ அவ்வளோ இதில் போட்டுக்கலாங்க நம்ம பீஸு. பீஸ் போட்ட உடனே எடுக்காதீங்க. அப்பவும் கொஞ்ச நேரம் ஆறணும். ஆறுனப்புறம் நம்ம திருப்பி தட்டை திருப்பி போட்டு ஒரு தட்டு தட்டினோம்னா அழகா அதுவே வந்து விழுந்துரும். இப்போ இப்படியும் போட்டுக்கலாம். இல்லை இது மாதிரி நீங்கள் கிராஸ் பீஸும் போட்டுக்கலாங்க. இப்போ பீஸ் போட்டாச்சுங்க. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பிளேட்ல இதை உல்டாவா திருப்பி போட்டு ஒரு தட்டு தட்டினோம்னா அழகா வந்துருங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும். அவ்வளோதாங்க. இதை பாருங்க, மணக்க மணக்க நம்ம தாத்தா பாட்டி காலத்து மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க, அந்த கலர் டிஃபரன்ஸ் பாருங்க. மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலர், நடுவில் ஒரு கலர். தெரியுதுங்களா? நான் வந்து இன்னும் முத்த விடலைங்க. கொஞ்சம் சாஃப்டாக வேணுன்றதுக்காக ஒரு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம கிளறி இருந்தோம்னா இன்னும் கூட இது வந்து நல்ல டார்க் கலர் வந்திருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் சாஃப்டாக வேணுன்றதுக்காக நான் எடுத்துட்டேங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் எடுக்கணும். அப்போ நம்ம 2 நாள் 3 நாள் கழித்து நம்ம சாப்பிடும்போது கூட நமக்கு சாஃப்டாகவே இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. சின்ன சின்ன பீஸா பாருங்க. ஒரு டம்ளர் தாங்க போட்டோம். சின்ன டம்ளர் தான் போட்டோம். அந்த பிளேட்டு எத்தனை பீஸ் வந்திருக்கு பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நமக்கு சாப்பிட்றதுக்கு கூட இது வந்து நல்ல பாருங்க, ரொம்ப ஹார்டாக இருக்காதுங்க. நல்ல சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம்.
ம். சூப்பரா இருக்குங்க. ரொம்ப நல்லாருக்கு. பாருங்க. நடுவுல ஒரு கலர். இங்க இங்க வேற கலர். ரொம்ப ஹார்டா இல்லாம, நமக்கு சாஃப்ட்டா வருது பாருங்க. இந்த ஹோல்ஸ் எல்லாம் தெரியுது பாருங்க. அப்படியே வாயில வச்ச உடனே கரையுதுங்க. செம்மையா இருக்கு. ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. இதே மாரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.